ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கி டே ரொம்ப சந்தோஷமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கார்த்திகை மாதம் ஃபஸ்ட்டு டே. இன்றைக்கி வந்து விளக்கேற்றிக்கலாம் சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. விளக்கு வாங்கிட்டு வரணும், புது விளக்கு மறந்தே போயிட்டேன். சரி, வீட்டில் இருக்கிற 2 அகல் விளக்கு எடுத்து குங்குமஞ்சள்லாம் வச்சு கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுட்டு இருக்கேன். சிம்பிளாக வந்து கோலம் போட்டுக்கலாம். அரிசி மாவு வந்து ஊற வைக்கவே இல்லை. அது கோலம் அரிசி மாவில் போடுறது இப்போ கொஞ்சம் பனி டைமு, மழைலாம் வருமா, காயறதுக்கெலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கோலப்பொடி தான் வாங்கிட்டு வரணும். இன்றைக்கி வெளியில் போயிட்டு கோலப்பொடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அகல் விளக்கு வாங்கிட்டு வரணும். சரி, ஓகே, வீட்டில் இருக்கிறத வச்சு விளக்கேற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிட்டேன். ஒரு 5:30க்கெலாம் விளக்கேற்றிட்டு பார்க்குக்கு இன்றைக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்து மார்கழி மாதம் வரைக்கும் வந்து விளக்கேற்றுவேன். கார்த்திகை மாதம் ஸ்டார்ட் பண்ணால் மார்கழி மாதம் முழுக்க விளக்கேற்றிட்டு அப்புறம் தை மாதத்தில் வந்து பொங்கல் சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இந்த 2 மாதம் விளக்கேற்றும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். நமக்கு பார்க்கும்போதே கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்காது. காலையில் விளக்கேற்றணுன்றதுனால சீக்கிரமாக எந்திரிச்சிடுவேன். சரி, ஓகே, பார்க்கு போகலான்னு சொல்லிட்டு நேற்றுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா. ஒரு 1/2 hour போயிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை வந்து செஞ்சுட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்கிற வேலைலாம் பார்க்கணும். இன்றைக்கி வந்து டிஃபன்லாம் எதுவுமே செய்யவே இல்லை. அரிசி வந்து போகும்போதே வந்து ஊற வச்சுட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டு தேங்காய் ரைஸ் பண்ண போகிறேன். அவங்க 2 பேருக்கும் தேங்காய் சாதம் பண்ணிவிட்டு மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து பேன் கேக் தான் ரெடி பண்ண போகிறேன். பேன் கேக் வந்து சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சிட்டு அதை வந்து நல்லா மசிச்சு வச்சுட்டு ராகி மாவு போட்டுக்கலாம். ராகி மாவு இல்லைனா நம்ம கோதுமை மாவு கூட 1 கப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து வேணுன்ற அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பேக்கிங் பவுடர் இருந்தால் போடலாம், இல்லை சோடா மாவு இருந்தால் கொஞ்சமாக போட்டுட்டு 1 பிஞ்சு தான் போடணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேங்காய் துருவெல்லாம் போட்டுட்டு நம்ம எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இட்லி மாவு பதத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஒரு பேனில் வந்து நெய் போட்டுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் கேக்கு சூப்பராக இருக்கும். ஸ்நாக்ஸுக்கு வந்து பசங்க வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க. சக்கரவள்ளி கிழங்கு அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக இந்த மாதிரி பேன் கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டா சாப்பிட்ருவாங்கன்றதுனால செஞ்சுட்ருக்கேன். அதையுமே வந்து ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொரு சைடு வந்து தேங்காய் வந்து துருவிக்கலாம்னு சொல்லிட்டு செஞ்சுருக்கேன். 1 வாரத்துக்கு வரும் எனக்கு வந்து தேங்காய் வந்து எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு துருவிட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருவேன். செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி வச்சுருக்கேன். இன்றைக்கி லஞ்சு ஸ்நாக்ஸ் 2 பேருக்குமே ரோஷன் மித்திக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுருக்கேன். தேங்காய் சாதம் செஞ்சுட்டு மீல் மேக்கர் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. அம்மா எடுத்துகிட்டு வந்து தட்டைப்பயிறு வந்து அவிச்சு வச்சுருக்கேன். பேன் கேக் ரெடி பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து கீரை இருக்குது, கீரை சமைச்சிட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்டுப்போம். ஓகே, பாய்.